ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒரு நல்ல ஒரு டைலாக் ஒன்று ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். சர்வம் மாயா அப்படின்ற மலையாள படம் தமிழில் இருக்குது. நான் அதை பார்த்தேன். அதில் ஒரு பிடித்தமான வசனம் ஒன்று இருக்குது. அந்த ஹீரோ வந்து வேலை செய்துட்டு சம்பளம் எதிர்பார்த்துட்ருப்பார். அவர் ஃப்ரெண்டு வந்து தரமாட்டார். அதுக்கு பதிலாக ஒரு காரணம் சொல்வார். விடுடா, பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு அந்த ஹீரோ சொல்வார், அது எப்படிடா, இன்றைக்கி பணம் வந்தால் தானேடா நாளைக்கு போகும் அப்படின்னு தனக்கு கொடுக்க வேண்டிய காசை அவர் கேட்பார். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். படம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி செய்கிறோன்னு இதை சமைச்சு பார்த்துக்கலாம். அப்படி சமைக்கும் போதே உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மார்னிங் 7:50 நான் தக்காளி கூட்டு 8:30க்குள்ளே செய்து முடிச்சிடலாம். எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு தக்காளி ஒரு 1/4 கிலோ வெட்டிட்டேன். பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கிரிக்குங்க. சின்ன வெங்காயம், இது வெள்ளை வெங்காயம், இது 2 கைப்பிடி எடுத்துங்க. பச்சை பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கலாம். குக்கருக்கு தேவையில்லை. இது ஒரு 5-6 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி இருக்கட்டும். ரொம்ப குழைய வேக வைக்க வேணாம். இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி வேகட்டும். கடுகு பொரிஞ்சதும் சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாயை கீறி போட்டுடலாம். இந்த மாதிரி நறுக்கின பூண்டு, எல்லாமே ஒரு அரை நிமிஷம் தான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சேர்த்துடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதனால் நம்ம வீட்டில் சமைக்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துலாம். நமக்கு வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க வேணாம். ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போதும். நம்ம வெங்காயம் வதங்கும்போது கூட்டுக்கு தேவையான இப்போ மொத்தமாக சேர்க்கறதுனால இப்போ சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாவது இப்போ சேர்த்து நம்ம வதக்கிட்டு அப்புறமா கூட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கணும். தக்காளியை இதில் சேர்த்து வதக்குவோம். தக்காளி போட்டு ஒரு பட்டணுங்க. நம்ம காரத்தூள் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் சேர்க்கணும். காரத்தூள் தான் சேர்க்கணும். நம்ம போட்டுக்கிற பச்சை மிளகாயும் நல்லா காரமாக தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் காரத்தூளை நெச்சிட்டேன். வதங்கும் போதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த சாந்து இல்லையா, அந்த சாந்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பச்சை மிளகாவோட காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால் நான் காரத்தோடு பற்றிட்டேன். நம்ம எடுக்கிற அளவை நடுவில் மாற்றிக்கணும். அதுவும் சமையலில் ஒரு டிப்ஸு தான். பாருங்க, நான் கொஞ்சம் தூள் நிறுத்திட்டேன். சேர்க்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிட்டு தக்காளியெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு 7:50க்கு ஆரம்பித்தோமா பாருங்கள், 8க்குலாம் நமக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பருப்பை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணியை சேர்க்கக்கூடாது, தண்ணியே இல்லாமல் சேர்க்காது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே மிதமான தீயிலே மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க வைக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் செய்யலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கண்டிப்பாக போட வேண்டியது பெருங்காயத்தூள் போடணும். கூட்டுக்கு நமக்கு கூட்டு தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் புதினா சேர்க்கலாம், இல்லை கொத்தமல்லி தழையை சேர்க்கலாம், இல்லை இப்படியே எடுத்துங்க. தேங்காய் கூட ஆப்ஷனல் தான். ஏன்னா தேங்காய் சேர்த்தோம்னா நமக்கு
வாசனை வந்துடும் மதியம் சாப்பிடும்போது அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தேங்காவே போடலை, நான் இப்படி தான் எடுத்துக்கேன். பாருங்கள், டைம் பாருங்கள், 8:10க்கெலாம் 7:50க்கு ஆரம்பித்து 8:10க்கெலாம் நமக்கு அருமையான கூட்டு, தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை பூரியோடு தான் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த அளவே போதும். நீங்களும் இந்த இடத்துல இந்த ஸ்டைலில் நிறுத்திங்க, நிறுத்திடலாம். இருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இலைகள், நிறைய கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் இதை சேர்த்து அரைச்சி பூரி தான் செய்ய போகிறேன். இது கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு கலந்து எடுத்துக்கிட்டேன். இதை அரைச்சி நம்ம அதை சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச இந்த கருவேப்பிலை, புதினா இந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்குவோம். கூடுதலாகவே நீங்கள் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள்லாம் சேர்க்கலாமா அப்படிலாம் இல்லை, மஞ்சள் தூள் சேர்த்துங்க, நல்லது தான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா பூரி மாவாக பிசைஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூரி மாவு நான் அந்த கருவேப்பிலை புதினாலாம் போட்டு செஞ்சுக்கிட்டேன். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பூரிக்கு ரெடி பண்ணிடலாம். ஆயில் காயுது. இப்போ பாருங்கள், டைமு 8:25 தான். இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்தில் பூரி ரெடி ஆகிடும், டிஃபனும் ரெடி ஆகிடும். குயிக்க முடிச்சிடலாம். தக்காளி போட்டு ஏற்கனவே தயாராக நமக்காக காத்துட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தக்காளி போட்டு கருவேப்பிலை புதினா பூரி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சும் பாருங்கள்.